வணக்கம் நட்டு. வணக்கம் ப்ரோ. இசைஞானி இளையராஜா அவர்களோட ப்ரெஸ் மீட் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. பொதுவாகவே அவரோட ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஏதாவது கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் சிலது வரும். அவரை விமர்சிக்கிறவங்க, குறை சொல்கிறவங்க, அல்லது அவர் பேசின கரெக்டு தான் சொல்கிறவங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ப்ரெஸ் மீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லண்டனுக்கு வந்து அவரோட சிம்பனி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஏர்போர்ட்டில் அதுக்கு முன்னாடி மீடியாவை சந்திச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரெஸ் மீட் தான். அதில் அவர் பேசின சில விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அவர் கொடுக்குற அந்த ப்ரெஸ் மீட்டை கான்ட்ரவர்சி ஆக்கப்படுதுன்னு சொல்கிறீங்களா? கான்ட்ரவர்சி ஆகலை, அது கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க ப்ரோ. அவர் ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு போகிறாரு சிம்போனிக்காக. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறது, அங்கே போயிட்டு வந்து தேவா வந்து காப்பிரைட் இல்லாமல் மியூசிக் கொடுக்குறாரு, நீங்கள் எப்போ காப்பிரைட் இல்லாமல் மியூசிக் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறது, அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. அந்த இடத்துல அதை கேட்கணும். அவர் ஏதோ உண்மையாக சொன்னால் நல்ல மூடில் இருந்துட்டார், அதனால் ஈஸியாக அதை கடந்து போயிட்டார். ஆக்சுவலாக இளையராஜா வந்து நம்ம இன்னும் இந்த மனுஷங்களை வந்து கடவுளாக்குறது வந்து யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அவர் உண்மையாகவே ஒரு கடவுள் தான். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் இசை மட்டும்தான். அவர் அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூக்கு கொஸ்டின் கேட்கறது, அவர் வந்துட்டார் இப்போ இருக்க இளம் தலைமுறை இசை அமைப்பாளர்கள்லாம் எப்படி மியூசிக் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டால் அவர் நியாயப்படி கோபம் தான் போடுவாங்க. முன்னாடி இருந்த அந்த இளையராஜா ரசிகர்கள்லாம் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. இளையராஜா என்னதான் மியூசிக் நல்லா போட்டாலுமே ஏன் இந்த மாதிரி ஒரு தலைகணத்தோடு பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்க 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இளையராஜா இந்த மாதிரி பேசுறது தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்வாகா இருக்குன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நான் தாண்டா ராஜான்னு சொல்றாருல்ல, அங்கதான் உண்மையா ராஜா. ஆக்சுவலா இப்போ இளையராஜா ஒரு ரசிகரா நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜாவா இருக்காரு. அது மாதிரி இப்போ நம்ம நார்மலா பேசும்போது சொல்லலாம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா தான் இருக்கணும், அந்த ராஜா இளையராஜா மட்டுமா தான் இருக்கும். ஏன்னா அவர் தன்னை இசைக்காக தொடர்ந்து அர்ப்பணிச்சுட்டே வராரு. இப்போ இந்த சிம்போனின்ற விஷயம் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து கிரேக்க வேர்டு. அது உலகத்தில் இருக்க இசையமைப்பாளர்கள்னு சொல்ல முடியாது. இப்போ இசையமைப்பாளர்னா வெறும் படத்துக்கு இந்த மாதிரி சீரியல்ஸ் போடுறவங்கள அவங்க எல்லாருமே நம்ம இசையமைப்பாளர்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, இது முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஒரே நேரத்தில் 100 இசைக்கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வச்சு இந்த அரங்கேற்றம் வந்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, அதுவும் சிம்போனி பண்ணி போயிருக்காரு. 34 நாளில் வந்து பண்ணியிருக்காரு ப்ரோ. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணா, மொசாட்டு, பித்தோவான், அவங்கெல்லாம் இந்த சிம்போனி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இளையராஜா பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயமா தான் ப்ரோ நான் பார்க்குறேன். இதை நீங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பற்றி பேசினப்ப அந்த கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காரசாரமான விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் இளையராஜா மட்டும் பேசினார்ல, அந்த விஷுவல் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவர் பேசும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு குழந்தையோட சிரிப்போட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாருங்கிறப்போ அதுக்கு போகிற சந்தோஷத்தோட அவ்வளோ மகிழ்ச்சியாக குதூகலமாக வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறார். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்பாங்க, சரி இது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி தான் மகிழ்ச்சி? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அப்போ நானும் அதே மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ உங்கள்லேருந்து தான் நான் அங்கே போகிறேன், நம்மளுடைய பெருமையை தான் அங்கே போய் சொல்ல போகிறேன். ஆண்டாண்டு காலமாக ஆங்கிலேயர்களை வந்து நம்மளை ஆட்சி பண்ணி நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இசை மூலயமா இளையராஜா வந்து ஆங்கிலேயர்களை வந்து ஆட்சி பண்ண போகிறாரு. அதுதான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா அவர் பேசும்போது அந்த ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சு, ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, அதோட ரெஃப்ளெக்ஷனாக தான் அவரோட பேச்செல்லாமே பார்த்துருந்தேன். பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய கேள்விகள் நமக்கே எரிச்சல் அடைய வைக்குது. எதுக்கு அவர்கிட்ட போய் இதை கேட்கணும், எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன், இங்கே போய் இந்த கொஸ்டின் கேட்டு தான் ஆகணுமா? அவரோட மைண்ட் செட் தெரியும், இப்படி ஏதாவது பேசினா பேச்சை போட்டு வாங்கி கொஞ்சம் கண்டென்ட் தேர்த்திடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரியே தெரியுது. நிச்சயமா அதெல்லாமே மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாம எல்லாமே ஒரு வாழ்த்தி இந்த விஷயத்துக்காக அனுப்பணும். இதுக்கு முன்னாடி வந்து வைரமுத்து சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மேடையில வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இசை பெருசா இல்லை இசைக்கு வர அந்த எழுத்து பெருசா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதில் வைரமுத்து சார் வந்து சொல்லியிருப்பார், எழுத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இளையராஜா அந்த சுற்றி அந்த கான்ட்ரவர்சி வந்து நடந்துகிட்டே இருந்தது. அதில் ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருந்தார். ஒரு மாதம் கழித்து வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி என்னை பற்றி வர அந்த தனிப்பட்ட விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை, நான் இசை சார்ந்து போகணுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த 34 நாளில் ஒரு சிம்போனி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ யாருமே அதை பெருசாக நம்பலை. இப்போ வந்து அந்த சிம்போனி வந்து நாளைக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த டிக்கெட் இருக்குல்ல ப்ரோ, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, அந்த வெளியே நின்று பார்க்கறதுக்கு 8000 ரூபாய் டிக்கெட்டு, உள்ள முன்வரிசையில் உட்காந்து பார்க்கணுன்னா 52,000 ரூபாய். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஆட்கள் வந்து அங்கே இப்போ தமிழ்நாட்டில் நடந்தால் ஈஸியாக புக் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஃபாரின்ல நடக்குது, அங்கே வந்து புக் அந்த டிக்கெட்லாம் விட்டுறாங்க, விட்ட உடனே புக்கிங் ஆகுது. அப்போ இளையராஜாவோட பெருமை வந்து எங்கே வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இளையராஜாக்கு நாம் கொடுக்குற அந்த மரியாதையை வந்து ரொம்பவே கம்மியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வெளிநாடுகள்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க.
இதுக்கு முன்னாடி இந்த சிம்பொனி பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க வெறும் இந்த சிம்பொனிக்காகவே தன்னை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இளையராஜா வந்து அப்படி இல்லை, ஒரு 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சு அதுல வர எத்தனையோ பாடல்களுக்கு வந்து பாடியிருப்பாரு, பாடல்கள் எழுதியிருப்பாரு. எப்படி சொல்றது, ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த இசை வந்து இளையராஜா மூலயமா அது வந்து கனெக்ட் ஆகும். அதனாலதான் அவர் வந்து இசை கடவுள்னே சொல்றாங்க. அந்த இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அந்த சிம்பனியோட பிடிஎஸ் வீடியோ ஒன்று வந்திருக்கு, அவங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்க வீடியோ. அதை பார்த்தாங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் இளையராஜா வியந்து பார்க்குறாங்க. அவங்க இளையராஜா பற்றி பேசுகிற பைட்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால் இமேஜின் பண்ணவே முடியல, அவர் இவ்வளோ தூரம் இவ்வளோ மைனூட்டாக எழுதுறாரு, கம்போஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாட வைக்கிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எங்கே போய் எவ்வளோ பெரிய வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம இங்கே அவர் இங்கே வச்சு கண்ணாப்பண்ணான்னு கேள்வி கேட்டு அவர் விமர்சிச்சுட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால தான் ஒரு இன்கிரெடிபிள் இளையராஜா. அது ஒன்று போட்டு இந்த சிம்பனி வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் அங்கே இருக்காங்கன்னா வெறும் இசை மட்டும் வச்சு பண்ண போதில்லை. அதில் வந்து இந்த காற்று கருவிகள் இருக்கும், இந்த கம்பி கருவிகள் வந்து இருக்கும், இப்போ அந்த தாள கருவிகள்னு சொல்லி இருக்கும். இந்த 100 பேருமே ஒரே மாதிரி வந்து இசையமைக்கணும். அப்போனா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சிம்போனி நம்பர் 1 வேலியன்ட் இந்த பேர் வச்சு பண்ணுறாங்க. அந்த 100 பேரும் பார்த்து வியந்தது என்னன்னா, இந்த இசைவில் யார் இவர் இந்தியாவில் வந்து இப்படி இருந்து வந்து ஒருத்தர் பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயமா அவங்க அதை பார்த்துருப்பாங்க ப்ரோ. இப்போ நிறைய விமர்சனங்கள் ஏன் அது இங்கே இந்தியாவில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது அங்கே போய் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம யாருன்னு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அது இதே ஒரு ஃபாரின்ல போய் பண்ணால் யாரா புதுசாக இருக்கான், அதுவும் இந்த வயசில் வந்து ஒருத்தர் பண்ணுறாருன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இங்கே என்ன பண்ணாமையா இருக்காரு, எல்லா ஊர்லேயும் கான்செர்ட் போட்டுக்கிட்டு தானே இருக்காரு, எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களையும் மகிழ்ச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இதோ ஒரு சிம்பனிங்கிறது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது, அங்கே போய் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதுக்காக அங்கே பண்ணுறாரு, அதில் எந்த தப்புமே கிடையாது. ஏதோ அவர் ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணார் பாரு. அவர் கூட இருக்க அந்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் சொல்றாரு, இது வந்து இங்கே கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, அது வேற ஒரு நிகழ்ச்சியில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திரும்ப வாண்டடா அந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கான்ட்ரோவர்சி பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரா, இன்னைக்கு நாம தான் இந்த டிஆர்பி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இதை பண்ணிட்டு அவங்களோட இன்டென்ஷன் அதுவாக தான் இருக்குது. என்னத்தை சொன்னால் அவர் வாயிலேருந்து வார்த்தையை பிடிங்கிடலாம், அதை வந்து ஹெட்லைன் ஆக்கிடலாம் அப்படிங்கிற டோனில் தான் கேட்ட மாதிரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு பெருசாக அதிகபட்சம்னா ரொம்பலாம் ட்ரிகர்லாம் ஆகாமல் கடைசியில் ரொம்ப பாசிட்டிவாக பேசி முடிச்சாருன்றதா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ வந்து நான் போல உங்கள் சார்பாக தான் நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுக்காக தான் நான் போகிறேன், நீங்கள் தான் போகிறீங்க, உங்கள் பெருமையை வந்து தான் வெளியே போய் சொல்ல அவ்வளோ ஒரு பண்பா அந்த இடத்துல ஒரு பேசுனதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கூட இன்னும் பிளாஸ்டாக ஏதோ அடிச்சு உடச்சிருவாருன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ முதல்வர் வந்து சந்திக்கிறார் இளையராஜாவை, அங்கே வந்து சொல்கிறாரு அப்பா கொடுத்த பேர் தான் இசைஞானி, அதுதான் இன்னும் காலத்துக்கு வந்து இருக்குது. திரும்பவும் முதல்வர் வந்து கேட்குறாரு அப்பாவோட பிறந்தநாள் வந்து 3ஆம் தேதி, அதனால நீங்கள் வந்து 2ஆம் தேதி மாற்றிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இளையராஜா வந்து அவர் ஒரு சங்கி டோன்லேயே பார்ப்பாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் ப்ரோ. இந்த சாதி மதம் இது எல்லாத்துக்கும் ஒரு அப்பாற்பட்ட மனுஷனாக தான் இளையராஜா வந்து பார்க்குறோம். அவருக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய நம்ம கடமை நிறைய இருக்கு ப்ரோ. அவருக்கு நிறைய கொடுத்து நிறைய மரியாதை வந்து செலுத்தணும். ஆனால் இன்னும் அவருக்கு அதை சரியாக கிடைக்கலன்னு தான் நமக்கு தோணும் ப்ரோ. நிச்சயமா இப்போ நம்ம அந்த சென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போகிறது இல்லைல்ல. அவர்கிட்ட போய் ஒரு தமிழராக எப்படி உணர்றீங்க அப்படிங்க, ஒரு இந்தியராக எப்படி உணர்றீங்க, அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஒரு மனிதரான்னு சொல்லி என்னவாச்சும் சொல்லி அதை வார்த்தையை பிடுங்கலாமான்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போறாரு, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போறாரு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் மனிதராக எப்படி உணர்றீங்க, தமிழராக எப்படி உணர்றீங்க கேட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நல்லாவா இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு, தமிழ் தேசியமா திராவிடர்கள் அப்படின்னு போது அது இல்லாமல் இந்தியர்கள் ஒன்று சேர்க்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவாக ஒரு பதில் வந்து சொல்றாரு. நீங்கள் வந்து தமிழராக இப்படி சந்தோஷப்படுன்னு கேட்கும்போது இல்லை, நான் ஒரு மனுஷனா ரொம்ப பெருமைப்படுறாரு. ஆக்சுவலாக நம்ம என்ன ஒரு இதில் இருந்தாலுமே கடைசியாக வந்து ஜெயிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டி தான். அதனால ஒரு தெளிவாக நான் ஒரு மனுஷனாக ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இளையராஜா நம்ம என்னதான் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வச்சாலுமே நம்ம சும்மா ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டா அவர் அதை வச்சு என்ன ஒரு திமிரு காட்டுவார். அப்படி இருக்கிறவங்க நம்ம அக்செப்ட் பண்ணி தான் பழகிறோம். ஒரு மனுஷன் 1000 படங்கள் இசையமைச்சிருக்காரு, அதில் எத்தனையோ பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க ஒரு மனுஷன் வந்து திமிரு காட்டுறதுல என்ன தப்பு? ஆமாம், இசை தெரிஞ்சவன் தான் திமிரு காட்ட முடியும். அப்போ இளையராஜா திமிரு காட்டினா என்ன? உங்களுக்கு கோபமாக இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்காக அவர் கோபமே படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எங்களுக்கு அவரோட இசை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு அவரோட திமிருமும் பிடிச்சிருக்கு. அவர் கொடுக்குற அந்த ப்ரெஸ் மீட்டில் கோவப்படுற இதுவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இளையராஜா ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து இளையராஜா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்போவுமே தமிழ் எப்போலாம் இருக்கோ, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இளையராஜாவோட இசை வந்து ஒழிச்சிட்டே இருக்கும்.
தமிழ் இருக்கிற வரைக்கும் இளையராஜாவும் கண்டிப்பா இருப்பாரு. அது திமிருங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞரோட மனநிறைவை தான் எனக்கு தெரியும். ஆமா ஆமா. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மனநிறைவு வந்திருக்கும்ல, அதோட வெளிப்பாடாக தான் அது தெரியுது. சும்மா அப்படி சொல்ல முடியல. அவர் எவ்வளவோ இசையமைச்சிருக்காரு, எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு, நிறைய மேதைகள்லாம் கேட்டிருந்திருப்பாரு. அவரோட அனுபவத்திலேருந்து சொல்றாரு, இது வரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறது இல்லைங்கிறது அவரோட அனுபவத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஒரு வருஷம் 10 படம் பார்த்தோம்னா இந்த படத்தில் இப்படி ஒரு படமே வரல நம்ம சொல்றோம் நம்ம அனுபவத்திலேருந்து. அந்த மாதிரி அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு திமிராவோ கர்மாவோ கூட பார்க்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மனநிறைவோட வெளிப்பாடு தான். அதான் மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கு 52 வாரமும் 54 வாரமும் இருக்கு. ஆனா இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 60 படம் பண்ணியிருக்காரு. அது எப்படி முடியும்? அப்பவே நமக்கு ஒரு கேள்வி வரும், இவர் மனுஷரா இல்ல வந்து ஏலியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து தோணல. ஆக்சுவலா ஒரு மனுஷன் வெறும் இசைக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாருன்னா அவரை நம்ம வந்து பெரிய அளவுல வந்து கொண்டாடணும்.